அடுத்தது பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃப்ரண்ட் போர்ஷன். ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே நிறைய டவுட்டு நிறைய இதெல்லாம் வந்துட்டே இருக்கும் ரிப்பீட்டடாக பண்ணும்போது. ஏன்னா அது வந்து யாராக இருந்தாலுமே ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணும்போது ஒவ்வொரு பாடிக்கும் நம்ம அளவுகள் மாறுறனால எல்லாருக்குமே அந்த கன்ஃபியூஷன் வர்றது தான். ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாரிட்டியாக உங்களுக்கு அதில் என்னென்ன அளவுகள் வேணும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்து நமக்கு கிளாத்து 1 மீட்டர் கிளாத்து. இப்போ கையினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு சேர்த்து எடுக்கணும். அப்போ நமக்கு இங்கே 12 இன்ச்சு வேணும். ஆனால் 11 இன்ச்சு தான் அளவு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவை கட் பண்ணிடுவோம். ஆம்ஹோல் அளவு நமக்கு 8 இன்ச்சு வரணும். நீங்கள் மெஷர் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 3.5 இன்ச்சுக்கு கிராஸ் பண்ணி மெஷர் பண்ணிங்கன்னா இங்கே 1.5 இன்ச்சு வரணும். அதாவது ஒரு ஸ்கேல் அளவுக்கு நமக்கு இங்கே கிளாத் வந்து இப்படி தேவைப்படணும். அப்போ லைட்டாக கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி லைன் போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. ஏன்னா ஸ்லீவில் வந்து நம்ம கட் பண்ணுறது ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது ஏன்னா மெட்டீரியலுக்காக தான். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் இல்லாமல் நான் அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணுறேன். இதே 1.25 இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ணிட்டு கூட நம்ம ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி 1.5 இன்ச்சு ஃபோல்டிங்காக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கையினுடைய நீளம் 10 இன்ச்சு வரணும். அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு வந்து நமக்கு ஸ்டிச்சிங்காக. இதில் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அடுத்தது 3.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த கீழே வர அளவை நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். இங்கே என்ன அளவு வருதோ அந்த அளவு வச்சுக்கோங்க. 3.25 வருது. நான் இதில் 3.5 வச்சுருக்கேன். மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது 8 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆம்ஹோல்னுடைய 16 இன்ச்சுங்கிறது ஆம்ஹோல். அதில் பாதி 8 இன்ச்சு. இதில் நம்ம 8 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இந்த பக்கம் 1.5 இன்ச்சு நமக்கு வரணும். இந்த இடத்துல மார்க் பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு 1 இன்ச்சு வந்து நமக்கு கம்மியாக வரணும். அப்படி இருந்தால் போதும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் லைட்டாக மாற்றிக்கிறேன். அப்போ உங்களுக்கு 3.5 இன்ச்சு கரெக்டாக வருது. இதுலேயே உங்களுக்கு கரெக்டாக 7 இன்ச்சு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இதையே வச்சுக்கலாம். இது வந்து சும்மா ஒரு செக் பண்ணுறதுக்காக தான். நீங்கள் அதெல்லாம் செக் பண்ண தேவையில்லை. இந்த அளவு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. அப்படி இல்லாட்டினா நீங்கள் செஸ்ட் ரவுண்டில் 35 அப்படிங்கும்போது அதையே 3.5 வச்சுக்கலாம். இப்போ 40 அப்படிங்கும்போது 4 இன்ச்சு வச்சுக்கலாம். அந்த மாதிரி 10ஆக பிரித்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இங்கே 8 இன்ச்சு நான் இந்த இதில் மார்க் பண்ணுறேன். இங்கே நான் பார்க்கும்போது ஒரு 1 இன்ச்சு கம்மியாகி 7 இன்ச்சு வருது. இந்த பக்கம் அதே மாதிரி 1.5 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கையினுடைய சுற்றளவு 11.5. அதில் பாதி 5.25 மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்கேல் வைக்கும்போது கரெக்டாக இதே அளவை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த பாடியில் வர அளவும் இந்த அளவும் உங்களுக்கு ஈவனாக வரும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கிராஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்த அளவு பார்த்தீங்கன்னா இது கை சுற்றளவில் பாதி. அதே மாதிரி கையினுடைய நீளம் ப்ளஸ் 1/2 இன்ச்சு. கீழே வந்து ஃபோல்டிங்காக விட்டுருக்கேன். இதை நீங்கள் ஃபோல்டிங் அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி வேணால் ஃபோல்டு பண்ணலாம். அப்படிங்கும்போது இது பர்டிகுலராக இவ்வளோ தான் வைக்கணுங்கிறது இல்லை. ஆனால் ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் கம்பல்சரி 1/2 இன்ச்சு நீங்கள் வைக்கணும். சப்போஸ் நான் வந்து 1/2 இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் கம்மியாக தான் தைப்பேன் அப்படின்னா அந்த அளவு நீங்கள் இதை குறைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு மிட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. 4 இன்ச்சு வருது. இதையும் நீங்கள் 4ஆக பிரிச்சுக்கோங்க. அதாவது ஈஸியாக ஒரு ஆம்ஹோல் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தான். இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு, இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு. இந்த சென்ட்ரல் இருந்து இதிலிருந்து லைட்டாக இந்த ஷேப் இதில் கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஒரு 3/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து வர இதே லைனில் டச் பண்ணி இதையும் கொண்டு வந்து இதோட முடிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஆம்ஹோல் எப்படி ஃப்ரீயாக ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் அதிகமாக வந்து ஒரு கை வந்து அந்த ஷேப் வரலங்கிறதே. இந்த இடத்துலையும் நம்ம இப்படி மேலே தான் கொண்டு வரோம். இந்த இடத்துலையும் இப்படி தான் கொண்டு வரோம். சரிங்களா? இந்த இடத்துல 3/4 இன்ச்சு விட்டுருக்கேன். அதுக்கு கை கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். இதை வந்து 4ஆக பிரிச்சிருக்கேன். 4ல் பாதி அதில் பாதியாக டிவைட் பண்ணிவிட்டு இது உள்கைக்காக இந்த மிட் பாயிண்ட் வழியாக இப்படி கொண்டு வந்துடுறேன். அதே மாதிரி இதை வந்து 3/4 இன்ச்சு அவுட்டரில் கொண்டு வந்துடுறேன். எந்த ஒரு ஸ்லீவாக இருந்தாலும்
நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ நான்லாம் கட் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் நம்ம அந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சோ அந்த இது வச்சோ நம்ம அளந்து அந்த இதெல்லாம் வெட்டுறதுங்கிறது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஷார்ட்டாக ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் அதிகமாக கட் பண்ணும்போது நம்ம பண்ண முடியும். இப்போ இதை வந்து கீழே இருக்க லைனை கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து அதிகமாக கிளாத் இருந்துச்சுன்னா பேக் வந்து உங்களுக்கு லூஸ் வரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த இடம் கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கோங்க. இங்கேயும் லைட் கிராஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபோல்டு பண்ணும்போது துணி வந்து இப்படி ஷார்ட்டேஜ் ஆகக்கூடாது. இப்படி நம்ம மடித்து தைக்கும் போது இங்கே ஸ்ட்ரைட்டாக வெட்டியிருந்தோன்னா இங்கே இவ்வளோ கிளாத் கம்மியாயிரும். அதனால தான் இந்த லைட்டாக ஒரு கிராஸ் கொடுக்குறோம். இப்போ கரெக்டாக 8 இன்ச்சுக்கு நம்ம நாச் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் மெஷர் பண்ணும்போது கரெக்டாக இங்கேருந்து நீங்கள் இதில் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு 8 இன்ச்சு கரெக்டாக வரணும். சப்போஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா 8 வரும். ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் தள்ளி ஊசி மார்க் போட்டுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்லீவும் ஆர்ம் ஹோலும் நிறையா பேருக்கு சேராமல் வருது அப்படிங்கிறதுக்கான ப்ராப்ளம் இதை நம்ம கவனிக்காமல் வெட்டுறது தான். இப்போ நம்ம மறுபடியும் மெஷர் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி மெஷர் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப லூஸ் வரக்கூடாது. இப்போ உங்களுக்கு 8 இன்ச்சு கரெக்டாக வரும். அப்போ நம்ம ஸ்டிச்சு போடுறது வந்து கொஞ்சம் மேலே தள்ளி தான் வரணும். இதை ஃபஸ்ட்டே நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து நீட்டாக வந்துடும். இதை நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது தான் இதை பார்க்குறீங்க, இதை கவனிக்கல அப்படின்னீங்கன்னா சைடு ஜாயின் பண்ணுறது பிரச்சனையாக தான் இருக்கும். அது கரெக்டாக நீட்டாக ஃபினிஷிங் வராது. அதனால தான் இதை ஃபஸ்ட்டே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க. இப்போ டீப் கட் பண்ணுறதும் நீங்கள் இதில் என்ன லைன் போட்டிருக்கீங்களோ அதிலே கட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணுறது இதே பாயிண்ட் தான். அதே 1/4 இன்ச்சு அது ஒரு மிட் பாயிண்டில் சேர்த்து அதே மாதிரி இதுலேயும் இப்படி கொண்டு வந்து நம்ம சேர்த்திடுறோம். இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்லீவ் அப்படி நம்ம ஆம்கோல் அப்படிங்கிறது ரொம்ப யோசித்து இது பண்ண தேவையில்லை. இப்போ இது கூட நீங்கள் இதை மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம பொறுமையாக பண்ணலை அப்படின்னா தான் நமக்கு ஆம்கோல் ஜாயின் கரெக்டாக வராது. இது வந்து கரெக்டாக இதில் மேட்ச் ஆகணும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு ஜாயிண்ட் வரும், அதை போட்டுக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தில் நம்ம யோக்கும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனில் தான் நம்ம ஃப்ரண்ட் போடுறதா இருந்துச்சு. ஆனால் ஸ்லீவுக்கு வந்து பத்தாமல் போயிருங்கிறனால தான் ஃபஸ்ட்டு ஸ்லீவை கட் பண்ணோம். இதுக்கப்புறம் இது இப்படி போடும்போது இதுவும் கிராஸ் தான். இதையும் நம்ம இப்படி கிராஸாக போட்டுக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்லீவ் வந்து நமக்கு கரெக்டாக வேணும். இந்த இடத்துல இது வந்து யோக்கு நம்ம இப்படி மார்க் பண்ணும்போது இங்கே இது இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை இந்த இடத்துல கிளாத் வேணும். இப்போ நீங்கள் இதை கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மெயினாக போட வேண்டிய லைன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு எந்த அளவோட ஃப்ரண்ட் வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மார்க்கிங்கும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. ஷோல்டர் எங்கே வருது அப்படிங்கிறதையும் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம இங்கே வந்து மிடில் செஸ்ட்டு வந்து எங்கே வருதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். சும்மா லைட்டாக ஒரு இது பண்ணிங்கன்னா போதும். 36 அப்படிங்கும்போது 9 இன்ச்சு வந்து மிடில் செஸ்ட்டு வருது. அப்போது 40 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு மிடில் செஸ்டினுடைய சுற்றளவு. அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு வருது. சரிங்களா? இப்போ இந்த இடத்த மட்டும் நீங்கள் இப்படி கிராஸ் லைன் போட்டு விட்டுருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே டாட்டிலிருந்து இப்போ 29 வந்து இடுப்பு சுற்றளவு, அதில் வந்து நீங்கள் -36 அதாவது மிடில் செஸ்ட்டை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 7 இன்ச்சு வருது. அப்போ அந்த 7 வந்து நம்ம 2ஆக பிரிக்கும் போது உங்களுக்கு 3 வரும். அதை 2ஆக பிரிக்கும் போது 1.25 வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து 1.25 வச்சா கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் நம்ம இங்கே 3 இன்ச்சு பட்டி உயரம், இங்கே 1.25 வைப்போம். அதுவும் ஒரே மெத்தேடு தான். அதுக்கு நீங்கள் பேக் பிளேஸ் பண்ணும்போது மிடில் செஸ்ட் எங்கே வருதோ அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய மிட் பாயிண்டை மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 36 இன்ச்சு மிடில் செஸ்ட்டு ப்ளஸ் 4 இன்ச்சு அப்படிங்கும்போது 40 இங்கே வருது. அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்துட்டீங்க அப்படின்னா இதை கிராஸ் பண்ணும்போது எந்த இடத்துல யோக்கு வருதோ அந்த இடத்துல நம்ம இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ முன்கழுத்தினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு வருது, ப்ளஸ் 1/2 இன்ச்சு இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இந்த 7.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் ஆர்ம் ஹோலை
கரெக்டாக கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது பிசுறு இது பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இது வெட்டும்போது அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சும்மா லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் மேலே லிஃப்ட் பண்ணி வெட்டினீங்கன்னா போதும். ரொம்ப தள்ளி வெட்ட தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தைக்கும்போது அது கரெக்டாக வந்துடுது. ஒவ்வொருத்தரும் அதிகமாக வச்சிட்றதுனால பட்டி வந்து கரெக்டாக வரமாட்டேங்குது. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு அல்லது அதை விட கொஞ்சமாக இருந்தால் கூட போதும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஷோல்டரும் இது பண்ணியாச்சு. நெக்கு எங்கே வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கட் போட்டாச்சு. மேக்ஸிமம் நீங்கள் துணியை எப்போவுமே ரொட்டேட் பண்ணி வெட்டக்கூடாது. இப்போ வீடியோ அப்படிங்கும்போது நான் நகர்ந்து வெட்டுறது வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா வீடியோஸ் கரெக்டாக எடுக்க முடியாதுங்கிறனால தான் நான் துணியை ரொட்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து துணிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி அதை வெட்டணும். நம்ம துணியை வந்து நம்ம எல்லா பக்கம் இழுத்துட்டே இருந்தோம்னா அதனுடைய அந்த அலைன்மெண்ட் எல்லாம் மாறும். அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பிசுறு இல்லாமல் இதையும் கரெக்டாக வெட்டிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வேணும்னா நாச் போடுங்க, இல்லாட்டினா தேவையில்லை. ஷோல்டர் எவ்வளோ பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னா நாச் போடுங்க, இல்லாட்டினா வேண்டாம். இப்போ இந்த ஆம்ஹோலை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பட்டியினுடைய உயரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அப்போ இந்த 3 இன்ச்சில் இப்படி வைக்கிறது தான் பட்டியினுடைய உயரம் 3 இன்ச்சு. ஃபஸ்ட்டு பேக்கு வந்து கிராஸாக பிளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மிடில் செஸ்டினுடைய அளவு பார்த்து சைடில் எவ்வளோ கிளாத் வேணும். இப்போ இதில் மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.25 பக்கம் வந்துடும். சரிங்களா? அந்த 1.25 விட்டுக்கோங்க. இதில் நெக்கினுடைய உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோலையும் ஷோல்டரையும் கட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஏன்னா ஒரு சிலர் நம்ம இங்கே 1/4 இன்ச்சு விடுங்க அப்படிங்கும்போது இங்கே தைக்கிறது கம்மியாக விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து கரெக்டாக வர்றதில்லை. அதனால் நீங்கள் சும்மா லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் மட்டும் கொடுங்க. ஏன்னா இங்கே நம்ம டாட் பிடிக்கும் போது இது கொஞ்சம் இப்படி கீழே இறங்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ உங்களுக்கு சப்போஸ் அது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இது வந்து நீங்கள் விடவே தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற விஷயத்த நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதே மாதிரி தான் போடுறேன் அப்படிங்கும்போது எனக்கு அது ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதனால் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் வராது. நம்ம தைக்கும் போது இப்போ டாட் பிடிக்கும் போது இது கொஞ்சம் கீழே இறங்கும், இங்கே டாட் பிடிக்கும் போது இது கொஞ்சம் மேலே ஏறும். அந்த அலைன்மெண்ட்டுக்காக தான் இங்கே விடுறோம். உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க்கிங் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம பேக் தட்டை வந்து எடுத்துடலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இதுக்குமே நீங்கள் கொஞ்சம் அகலப்படுத்தி போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் சும்மா லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் கொடுத்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம். ரொம்ப கொடுத்தீங்கன்னா ஆம்ஹோல் இழுக்கும். பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஷேப் வந்து எப்படி வேணுமோ உங்களுக்கு க்ளோஸாக இப்படி ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா இதை இப்படி ரொட்டேட் பண்ணி வைங்க. இந்த ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறது இங்கே 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுருங்க. 9 இன்ச்சு வந்து மிட் பாயிண்ட்டு, அதை மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த பக்கம் இருந்து 4.5 அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 4.5 இன்ச்சு வருது. இதில் வந்து 1 இன்ச்சு நீங்கள் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் 1/2 இன்ச்சு தள்ளிக்கோங்க. ஏன்னா நம்ம பாயிண்ட்டை கொண்டு போய் இதுலேயே வைக்க போகிறதில்ல, எவ்வளோ டாட் பிடிக்கிறோமோ அதை பொறுத்து தான். ஃபஸ்ட்டு உயரத்தை மிட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதில் பாதி கீழே மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சை குறைச்சிக்கோங்க. இந்த 1 இன்ச்சு எல்லாருக்குமே குறைக்கணுமா அப்படின்னா ஹெவி பஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்படியே கூட வச்சுக்கலாம். சரிங்களா? நார்மலான பஸ்ட்டு இது இருக்குது. ஏன்னா இந்த லென்த்து தான். இப்போ நீங்கள் அதை செஸ்ட்டை 3ஆக பிரித்து நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த அளவு உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா செஸ்ட் ரவுண்டை 3ஆக பிரித்து ப்ளஸ் 1 இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மெஷர் பண்ணி பாருங்கள். 36 இன்ச்சு வருது. 36 3ஆக பிரிக்கும் போது 1.5 இன்ச்சு வருது. அப்போது 11.5 + 1 12.5 பக்கமாக வரும். அப்போ நீங்கள் வந்து இந்த கால்குலேஷன் வந்து செக் பண்ணுறதுக்காக மட்டும் வச்சுக்கோங்க. சரிங்களா?
மற்றபடி உங்களுடைய மிடில் செஸ்ட் நம்ம எடுத்திருக்கோம் 36 இன்ச்சு. அதை 4ஆக பிரிச்சுக்கோங்க. 4ஆக பிரித்து வர்ற அளவை மார்க் பண்ணுங்க. இதனுடைய மிட் பாயிண்ட் எங்கே வருது அப்படின்னா இந்த 4.5யும் இந்த 9 எங்கே வருதோ அதுதான் மிட் பாயிண்ட். அதுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே 4.5 -1 இன்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டாட் எங்கே மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளிக்கோங்க. ஏன்னா இது இப்படி தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்டரில் போயிடும். இப்போ இதுதான் உங்களுக்கு மிட் பாயிண்டினுடைய அளவு. இதுதான் உங்களுக்கு அண்டர் பஸ்ட். உங்களுக்கு முடிகிற இடம் தான் இந்த கீழே வர அளவு. சரிங்களா? நிறைய பேருக்கு இந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுல தான் டவுட்டு. நீங்கள் மிட் பாயிண்ட் வந்து நம்ம யோக் ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த ஃப்ரண்ட்டில் வர இது வந்து கப் ஷேப்பை பொறுத்து தான். சரிங்களா? உங்களுக்கு ஹெவி பஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த அளவை வந்து நீங்கள் மேலே இங்கே குறைச்சிக்கணும். சும்மா லைட்டாக ஒரு 1 இன்ச்சு. நம்ம நார்மல் பஸ்ட்டு தான் நல்லா ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா இதை வந்து நம்ம மேலே எடுத்துக்கலாம். இங்கே உயரத்தை ஏறி இறங்கும்போது இந்த டாட்டினுடைய டிஸ்டன்ஸு உங்களுக்கு மாறி வரும். இப்போ ஒரு 3 இன்ச்சு தான் எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வைக்கும்போது 3 இன்ச்சு இங்கே தள்ளி வரும். இது மேலே ஏற்றும் போது 3 இன்ச்சு இங்கே தள்ளி இந்த பக்கமாக அவுட்டரில் வரும். அதனால் இந்த டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் இங்கே நம்ம வைக்கிற அந்த 3 இன்ச்சுமே நமக்கு டிஃப்ரென்ஸாக வரும். அதனால் அந்த 3 இன்ச்சை நீங்கள் சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னா அதை எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ நான் இதில் மார்க் பண்ணுறது ஒரு 1 இன்ச்சு மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நான் இப்போ இந்த மிட் பாயிண்ட் இதை வச்சுட்டா நமக்கு இப்போ டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சு அப்படிங்கும்போது ஏன்னா இது சாதா ப்ளவுஸ், ரொம்ப லூஸ் கொடுத்தும் டாட் வைக்க தேவையில்லை. இப்போ இதில் தான் நமக்கு 1.5 இன்ச்சு இதில் மார்க் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ 3 இன்ச்சு இங்கே வருது. இந்த டாட் பிடிக்கும் போதும் இந்த பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போக வேண்டாம். பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு டாட் வந்து ஃப்ளாட்டாக வந்துடும். இப்போ இதுதான் நமக்கு டாட்டினுடைய ஸ்பேஸ் 3 இன்ச்சு அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக வைக்க தேவையில்லை. நார்மல் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் அதை பெருசாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2-3 லைன் போட்டால் உங்களுக்கு டவுட் வரும். அதனால் 3 இன்ச்சு இது மிட் பாயிண்ட், இது 2 பக்கம் நம்ம ஸ்பேஸ் விட்டுட்டோம். இப்போ இதை நம்ம இங்கே பார்க்கும்போது 3 இன்ச்சு எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே நம்ம எவ்வளோ குறைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இங்கே 35 அப்படிங்கும்போது நான் 1/4 இன்ச்சு குறைக்க சொல்லியிருக்கேன். 9.25 வர இடத்துல ஒரு 9.5 வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா டீப் நெக் அப்படிங்கும்போது உங்களுக்கு நெக்கு வந்து லூஸ் வரக்கூடாது. அதனால் இங்கே எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ இங்கே வந்து லைட்டாக இதை வந்து ஸ்லாண்டிங்காக வச்சுக்கோங்க. இல்லாட்டினா என்ன ஆகும்னா இந்த இடம் நெக் லூஸ் வரும். அதனால் இந்த இடத்துல நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே 3 இன்ச்சு வர இடத்துல இங்கே என்ன வரணும், இந்த டாட் வந்து நீங்கள் சென்டரில் பிடிச்சிட்டீங்க. பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அளவு வந்து 3 இன்ச்சு டாட் வேணும் அப்படின்னா 3 இன்ச்சு இங்கே தள்ளிக்கோங்க. அப்போ நீங்கள் இங்கே 1/4 இன்ச்சு பிடிக்கும்போது இங்கே 2.25 தான் வரும். சரிங்களா? இது வந்து 1.5 இன்ச்சு நமக்கு அப்படியே வந்துடும். இப்போ இந்த லைன் நம்ம எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னா இதுவும் இந்த இதை தான் நம்ம மெயின் பண்ணணும். சரிங்களா? இதை பார்க்கக்கூடாது. இந்த இடத்த தான் ஜாயின் பண்ணணும். அப்போது இது வந்து தள்ளி தான் வரும். ஏன்னா இது ஸ்லாண்டிங்காக போகிறனால இது தள்ளி வருது. நம்ம மார்க் பண்ணும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? பேக் தட்டை வச்சு ஃப்ரண்ட்டை வந்து மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷோல்டரை இது பண்ணியாச்சு, ஆர்ம் ஹோல் பண்ணியாச்சு, பட்டியினுடைய உயரம் மார்க் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் டாட் லைனுக்கு வரீங்க. கிளியராக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா யாருக்குமே வந்து ஒரு சொல்லி கொடுக்குறதும் சரி புரிஞ்சிக்கிறதும் சரி ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மிட் பாயிண்ட்டை முதல்ல கண்டுபிடிக்கிறோம். மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னா 36 இன்ச்சு வந்து மார்பனுடைய சுற்றளவு. அது எங்கே அளவு எடுக்கிறோம் அப்படின்னா மார்பனுடைய உயரமான பகுதியில் டேப் வச்சு ரவுண்ட் பண்ணி எடுக்கிறோம். மேலேயோ கீழேயோ இறக்கி எடுக்கக்கூடாது. அதுதான் மிட் பாயிண்ட்டு. அதை வந்து நம்ம 4ஆக பிரிக்கும் போது 9, 18, 36 அப்போது 9 இன்ச்சு வருது. அப்போது 9 இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணேன். 9ல் பாதி பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு. 4.5 இன்ச்சு எங்கே வருதோ அதை தான் நான் மார்க் பண்ணி இந்த இடத்துல இது பண்ணோம். அதுக்கப்புறம் கீழே உயரம் 4.5 இன்ச்சு, அதுலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் போட்டுக்கிட்டோம். சரிங்களா?
இப்போ இதை வந்து இதே பாயிண்ட்ல வைக்கக்கூடாது, ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ உள்ள தள்ளி தான் வைக்கணும். ஏன்னா இல்லாட்டினா டாட் பாயிண்ட் ரொம்ப அவுட்டர்ல போயிடும். இப்போ இதுல வந்து நீங்க ஸ்ட்ரைட் பண்ணிட்டு டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் என்ன, அகலம் என்ன, நீங்க அளவு பிளவுஸா இருந்தா அதுல எவ்வளவு அளவு இருக்கோ, அது அளவு பிளவுஸா இருந்தா இது எல்லாமே அதுல என்ன அளவு இருக்கோ அப்படியே நம்ம வச்சிட போறோம். பாடியில மெஷர் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் நம்ம கால்குலேட் பண்றோம். இப்போ இதுல எவ்வளவு வருது, இங்க 1.5 இன்ச் வைக்கிறீங்க, 1.25 இன்ச் வைக்கிறீங்க, இப்ப 3.5 இன்ச் வருது. நம்ம டிஸ்டன்ஸ் இடுப்பினுடைய சுற்றளவு 29, மார்பினுடைய சுற்றளவு 36, அதுல மைனஸ் பண்ணும்போது 7 இன்ச் வருது. அப்ப 7 இன்ச்சை நம்ம ரெண்டா பிரிக்கும் போது 3.5 இன்ச் வருது. அந்த 3.5 இன்ச்சை ரெண்டா பிரிக்கும் போது 4ல் 1 பங்கு 1.25 வருது. நார்மல் பிளவுஸ் அப்படிங்கும்போது 1.25 உங்களுக்கு வைக்கணும்னு இல்லை. இதே இடுப்பு வந்து இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகும். 29ங்கிறது 29.5 கூட ஆகலாம், 30 கூட ஆகலாம். அப்போ நம்ம ரொம்ப அக்யூரேட்டா வச்சுட்டோம் அப்படின்னா கப் ஷேப் வந்து லூஸ் ஆயிரும். அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் அதுல குறைச்சு 3 இன்ச்சா தான் வச்சிருக்கேன். ஏன்னா அதை விட நம்ம அதிகமா வைக்கும் போது சின்ன சின்ன டிஃபரன்ஸ், ஏன்னா இடுப்பு சுற்றளவை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம இந்த டாட்டை வைக்கிறோம். அப்ப இடுப்பு சுற்றளவு நீங்க லூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டாட்டினுடைய அளவுமே மாறும். அதனால இப்போ நான் கொடுத்துருக்க அளவு 3 இன்ச்சு. 3 இன்ச்சை இதை சென்டரா வச்சு இந்த பக்கம் 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த லைன்ல இந்த பக்கம் வச்சு டாட்னுடைய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 1/2 இன்ச்சு கீழே இறக்கி தான் நம்ம டாட் போடணும். இப்போ இதுக்கு வந்து இங்கேருந்து இங்கே நம்ம எவ்வளோ அளவு கொடுக்குறோம் அப்படின்னா 3 இன்ச்சு கொடுக்குறோம். இந்த 3 இன்ச்சு எங்கே நம்ம ஜாயின் பண்ணுறோன்னா நெக்குனுடைய ஸ்டார்டிங்ல இருந்து. இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக பண்ண போகிறதில்ல, இங்கே 1/4 இன்ச்சு நம்ம குறைக்கிறோம் நெக்கில். அது எதுக்காகனா நெக்கு வந்து டைட்டாக வரணுங்கிறக்காக. இப்போ இந்த அளவை வச்சு தான் நம்ம கட்டிங் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நெக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ லைட்டாக இது கொஞ்சம் கீழே இறக்கி தான் வெட்டுறேன். எதனாலன்னா அந்த டாட்டை வந்து நம்ம கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக. ஆம் ஹோல் வந்து ரொம்ப வெட்ட வேண்டாம். ரொம்ப வெட்டினீங்கன்னா முன்னாடி வந்து இழுக்கும். அதனால ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து டக் பிடிக்கும் போது ரொம்ப டீப்பாக வெட்டிட்டீங்கன்னா அந்த இடம் தைக்கும் போதே தெரியும், ஒரு முக்கோணமான இது வந்துடும். அப்படி வரக்கூடாது. அதனால ரொம்ப டீப் பண்ணி நம்ம வெட்ட வேண்டாம். ஓரளவுக்கு நார்மலாக வெட்டினீங்கன்னா போதும். ஷேப் வந்து திருப்பி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இது வந்து கரெக்டாக எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரைட்னஸ் வரணும். எந்த இடத்துலையுமே ஒரு ஷார்ப்பாவோ ஒரு இதாவோ நீட்டிட்டு இருக்கக்கூடாது. எல்லாமே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். திருப்பி பார்த்தோம் அப்படின்னா தான் இது தெரியும், இப்படி கார்னராக நீட்டிட்டு இருக்கா இல்லையான்ட்டு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த எந்த போர்ஷன் நீட்டிட்டு இருக்கோ அதை மட்டும் நம்ம வெட்டிட்டா போதும். அப்போதான் இந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்டு இங்கே 1/4 இன்ச்சு 9.25 வர இடத்துல 9.5 தான் இருக்கும். அதை நம்ம நாச் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல லைட்டாக கிராஸாக ஒரு சின்னதாக ஒரு கட் போட்டுட்டு இந்த மிட் பாயிண்ட் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணணும். அதனால் இதை பிடிச்சிட்டு இதை வந்து இந்த லைனில் நம்ம வைக்கிறோம். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டான பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் 3 இன்ச்சுங்கிறது டாட்டினுடைய டிஸ்டன்ஸு, இங்கே 1.5 இன்ச் அப்படிங்கிறது டாட்டினுடைய அகலம். இது வந்து டிஸ்டன்ஸு, கப் ஷேப்புக்குள்ள டிஸ்டன்ஸு, இது டாட்டினுடைய அகலம். கப் ஷேப்புக்கு எவ்வளோ லூஸ் கொடுக்கணுங்கிறது. இப்போ இதை வந்து நம்ம இந்த லைனை வச்சு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அது நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப தான் டிஸ்டன்ஸ் வந்துடக்கூடாது. இப்போ நமக்கு இந்த இடம் 3 இன்ச் வருது. இதை வந்து நம்ம நாச் போட்டுக்கலாம். இதை நல்லா நகத்தில் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீடில் மார்க் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து லைட்டாக நம்ம ஃபோல்டு பண்ணி இது பண்ணும்போது இந்த இடம் வந்திருக்கு, அதை மார்க் போட்டுக்கலாம். இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆர்ம் ஹோல் டாட் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் இந்த இடத்துல இந்த லைன் வந்து இதே லைனில் தான் எப்பவுமே வரணும்னு இல்லை, இதில் விட கொஞ்சம் இறங்கியும் வரலாம், மேலே கொஞ்சம் ஏறியும் வரலாம். நமக்கு தேவை இந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ரொம்ப நெருக்கி போட்டிங்கன்னா கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக போயிடும். டிஸ்டன்ஸில் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இதாக இருக்கும்.
இப்போ இதை வந்து நம்ம பேக் தட்டில் வச்சு பார்ப்போம். டாட் போட்டாச்சு. இந்த டாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம நீடில் மார்க் போடல அப்படின்னாவே உங்களுக்கு எங்கே டாட் போகிறதுன்னு தெரியாது. ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு அளவு வந்து மாறிடும். இதை வந்து நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணுறோம். நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணினதில் இது வந்து 1/4 இன்ச்சு முன்னாடி இப்படி கரெக்டாக ஷோல்டர் வரல அப்படின்னா எந்த இடத்துல நம்ம கரெக்ட் பண்ணுமோ அதை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்காது. அதனால் சும்மா ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக சும்மா லைட்டாக கட் பண்ணுவோம். அதில் ஒரு பிசுறு வரும், அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து இதை நீங்கள் ஈவனாக வச்சா போதும். ஒன்று வந்து இப்படி கிராஸாக இருக்குது அப்படின்ட்டு வேண்டாம். அதே மாதிரி டீப் நெக் வரும்போது இப்படி உள்பக்கம் தான் நம்ம கிராஸ் பண்ணுமே ஒழிய வெளிப்பக்கம் வந்து நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது. வெளிப்பக்கம் கிராஸ் பண்ணோம்னா ஷோல்டர் வந்து இந்த இடத்துல தூக்கிக்கும். அதனால் எப்பவுமே இப்படி கிராஸ் தான் கொடுக்கணும். அதுவே ஷோல்டர் ப்ராடாக வருதுன்னா இப்படி கிராஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் இது நேராக இதில் ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் இந்த இதுக்கு நேராக ஆம்ஹோலில் நாட்ச் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். எல்லாருக்குமே இது இப்படி தான் வருமா அப்படின்றது இப்படி தான் வரணுங்கிறது இல்லை. அவங்களுடைய டாட்டினுடைய இந்த ஹைட்டை பொறுத்து தான் இது வந்து மாறும். இதுவே இங்கே நம்ம 3 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து இந்த அவுட்டரில் வந்து இந்த லேயர் போகாது. இப்போ லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் இப்படி தான் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப மேலே போகாது. அதனால் இந்த கிராஸ் வந்து மேலே போக போக இது உள்ளே வரும். அதனால் இது எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் இந்த இது வரும். அதே மாதிரி இந்த இப்படி ரொம்ப ஷார்ப்பாக வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் 3 வர இடத்துல 2.25 வச்சா கூட போதும். ஏன்னா 2.25 வர இடத்துல இப்படி தான் டாட் போகுமே ஒழிய இப்படி போகாது. அதனால் டாட்லேயும் நிறையா இருக்குது. அதையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொன்றும் நீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் கரெக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1/4 இன்ச் அதிகமாக இருக்குது. அதனால் இங்கே 1/4 இன்ச்சு வந்து நமக்கு எக்ஸஸாக தான் இருக்கும். நான் வந்து மேக்ஸிமம் இதில் வர்ற அளவு அப்படியே வச்சு யோக் வெட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அக்யூரேட்டாக வேணும்னா ஒரு 1/2 இன்ச்சை மட்டும் நீங்கள் கம்மி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பட்டி தைக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். அதனால் அதையும் நம்ம கணக்கில் சேர்த்த மாட்டோம். நீங்கள் அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் கரெக்டாக பேக் தட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் இதில் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு இதில் 9.5 இன்ச்சு வருது. அப்போ நம்ம பட்டியினுடைய நீளமும் நமக்கு 9.5 இன்ச்சு வரணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 9.5 இன்ச்சை விட இங்கே அதிகமாக இருக்குது. அதை வந்து நம்ம யோகை கட் பண்ணிவிட்டு நம்ம வெட்டிக்கலாம். இவ்வளோ ஏன்னா இங்கே 1/4 இன்ச்சு நம்ம கொடுத்துட்டோம். அப்போ வந்து இங்கே வந்து இந்த 1/4 இன்ச்சு நம்ம குறைச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து 1/4 தான் வேஸ்ட் ரவுண்டு வைக்க போகிறோம். அப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் தட்டு வந்து ரொம்ப அதிகமாகவும் கொடுத்துடக்கூடாது. அதனால் கரெக்டாக இங்கே 1.5 இன்ச்சு வரணும்னா யோக்லேயும் அந்த 1.5 இன்ச்சு தான் அதிகமாக நமக்கு வரணும். இப்போ வந்து நம்ம யோக் வந்து நம்ம கட் பண்ணலாம். எப்போவுமே கிளாத்தில் பொறுத்த வரைக்கும் அதிகமாக மார்க்கிங்கும் ரொம்ப கஜகஜன்றதெல்லாம் போடக்கூடாது. நீங்கள் வந்து எப்போ மார்க் பண்ணுறதா இருந்தாலும் லெஃப்ட் சைடு திருப்பி போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதை ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் மேல் பக்கமாக அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இல்லாட்டினா இவ்வளோ மார்க்கிங்கும் நமக்கு வந்து வெளியில் தெரிஞ்சால் நீட்டாக இருக்காது. அதே மாதிரி மைல்டான டிசி வச்சு தான் மார்க் பண்ணும். இதில் வந்து உங்களுக்கு மார்க்கிங் தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறக்காக நான் இதில் கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருக்கேன். இப்போ இதில் அளவு பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச்சு விட்டுட்டேன், 9.5 இன்ச்சு வருது. இங்கேயும் 9.5 இன்ச்சு. இப்போ நீங்கள் இதில் ஒரு ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு கரெக்டாக வச்சுருக்கோமான்னு நீங்கள் என்ன கால்குலேஷன் பண்ணணுன்னா 1/4 இன்ச்சு நம்ம ஓப்பன் பீஸ் வைக்கிறக்காக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 7.25 அப்படிங்கிறது உங்களுடைய இடுப்பினுடைய சுற்றளவில் 4ல் 1 பங்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 1.5 இன்ச்சு வருது அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதில் 1.25 வருது. ஏன்னா நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது எக்ஸ்பெண்ட் ஆகும்போது நம்ம ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக கொடுக்கறதுல தப்பு இல்லை. அப்படி இல்லாட்டினாலும் அதை ஃபைனலாக நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதில் 9.5 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். இதில் 1/2 இன்ச்சை விட்டுட்டு 9.5 இன்ச்சு வருது. இப்போ நீங்கள் பட்டியினுடைய உயரம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. பட்டியினுடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சு வருது ப்ளஸ் 1.5 இன்ச்சு, அப்போது 4.5 இன்ச்சு. அதே மாதிரி இங்கேயும் 4.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ரொம்ப கீழே தான் இருக்குது அப்படிங்கும்போது ஃப்ரண்ட் போர்ஷனில் நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப இப்படி உயரமாக தூக்கிட்டு போகாமல் இந்த போர்ஷனை விட இது கொஞ்சம் கீழே இறங்கி தான் வருது. இது வந்து கீழே இறங்கி வருது அப்படிங்கும்போது 2.25 தான் வருது.
அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அளவை நம்ம குறைச்சிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்லாண்டிங் வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப இப்படி உயரமாக போட்டுறக்கூடாது, லைட்டாக இப்படி தான் வரணும். அப்போ அதே போர்ஷனில் போட்டுக்கோங்க. அப்போ இதனுடைய அளவு வந்து 3 இன்ச்சு, ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை இப்படி போட்டுக்கோங்க. பட்டி வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. பட்டியினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவில் 4ஆக பிரிச்சிங்கன்னா என்ன வருதோ அது கூட 1/4 இன்ச்சு வந்து ஓப்பன் பீஸுக்காகவும், ஏன்னா இதில் அதிகமாக நீங்கள் எப்படி தைக்கிறீங்களோ அந்த அளவும் 1.5 இன்ச்சு எக்ஸஸாக விடுற அளவும் வச்சு சேர்த்துனீங்கன்னா போதும். அதுதான் உங்களுக்கு பட்டியினுடைய நீளம். உயரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் எவ்வளோ வருதோ அதோட 1.5 இன்ச்சு டோட்டலாக சேர்த்துங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இங்கே லைட்டாக ஒரு கிராஸ் வெட்டிக்கோங்க. இந்த கிராஸ் வெட்டுறதுமே நம்ம எவ்வளோ பட்டி பிடிக்கிறோமோ அந்த அளவு தான். 1/2 இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் கம்மியாக அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இது இப்படி தான் இருக்கணும். இது ரொம்ப ஷார்ப்பாக வந்து இப்படி உயரமாக போயிடக்கூடாது. இது எப்படி இந்த ஸ்லாண்டிங் வருதோ அந்த ஸ்லாண்டிங்க்கு தான் இது இருக்கணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த முன்பக்க உயரத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்க்கும்போது இந்த அளவு நமக்கு வரும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இதில் இருந்த 1/4 இன்ச்சு நமக்கு இப்போ இதில் தேவைப்படாது. ஏன்னா இதில் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு 1.25 இன்ச்சு வர இடத்துல 1.25 வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டாட்டுக்காக இங்கே 3/4 இன்ச்சு விட்டது போக உங்களுக்கு சுற்றளவு கரெக்டாக வந்துடும். இதில் வந்து டாட் பிடிச்சிருவாங்க, இதில் வந்து ஸ்டிச்சிங் போயிடும். அப்போ டோட்டலாகவே இதில் வந்து ஒரு 1 இன்ச்சு உங்களுக்கு இது வரைக்கும் இதை ஈவனாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு 1 இன்ச்சு. அப்போ இது பட்டி தைக்கிறதுக்காக, இது டாட்டுக்காக. அது போக உங்களுக்கு 7.25 இடுப்பு சுற்றளவு 1.5 இன்ச்சு நமக்கு விடுற சீம் அலவன்ஸ். அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே அது புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த உயரம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். 3 இன்ச்சு வருது, ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து நாச் போட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு ஸ்டிச்சிங் லைன். அதே மாதிரி இதுக்கு நேராக இங்கேயும் இது ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு இந்த இடத்துலையும். இப்போ ஸ்லீவனுடைய ஆர்ம் ஹோல் கரெக்டாக செட் ஆகுதான்னு பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரண்ட் யோக் வந்து செட் ஆகுதான்னு பாருங்கள். யோக் லைன் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இப்படி வரும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த லைன் இப்படி வரும். இங்கே 1/2 இன்ச்சு போயிடும். இங்கே இது போகும்போது இந்த லைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த 3 லைன் ஸ்டிச் கரெக்டாக வரணும். இந்த பாயிண்டில் தான் நமக்கு தையலும் வரணும். இதெல்லாமே உங்களுக்கு டாட் பிடிக்கும்போது உள்ளே போயிடும். அப்போ இந்த போர்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இதில் செட்டிங் ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து கவனமாக பண்ணீங்க அப்படின்னா தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து பீஸ் எப்படி வேணுமோ அதை கரெக்டாக ஸ்கேல் வச்சு கட் பண்ணிவிட்டு யோக் பீஸ், அதாவது ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பீஸும் வீப்பட்டியும் அதில் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கழுத்து பீஸும் நம்ம இதில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மேக்ஸிமம் எனக்கு புரிகிற அளவுக்கு நான் சொல்லிட்டேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இதுக்கு மேலே எல்லாமே இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதும் கரெக்டாக 1/2 இன்ச்சு எங்கே விடணுமோ அதில் 1/2 இன்ச்சு தான். ஓப்பனிங்கும் க்ளோஸடும் வந்து உங்களுக்கு பேக் ஸ்டிச் போடணும் பிரியாத மாதிரி. எல்லா இடத்துலையுமே எங்கே முடிக்கிறோமோ அங்கே வந்து பேக் ஸ்டிச் போடணும். ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையுமே அந்த இடத்துல ஒரு டேக் போட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப கஜகஜன்னு போடக்கூடாது. எமர்ஜென்சிக்கு பிரிக்கிற மாதிரியும் கொஞ்சம் வந்து அந்த இது இருக்கிற மாதிரி நம்ம போடணும். இப்போ மெயினான போர்ஷன் பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, யோக்கு இது எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. இதனுடைய மெஷர்மெண்ட்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா பேட்டர்ன் அப்படிங்கும்போது இப்போ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் நானும் இப்போ பேட்டர்ன் போட்டு கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்டு என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி அதில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு உங்களுடைய மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பேட்டர்ன் போட்டு உங்களுக்கு அனுப்புவோம். எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நிறையா பேருக்கு ஒரு விஷயம் வந்து அதே மாதிரி நமக்கு வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் எடுத்து கொடுக்குற மெஷர்மெண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அவுட்லுக் வேணும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது முக்கியம். அதனால் உங்களுக்கு இது ஒரு கன்ஃபியூஷனே வேண்டாம். உங்களுக்கு பேட்டர்ன் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி பேட்டர்ன் வாங்கிக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.